கண்டிப்பா அனுப்புவேன் அப்டின்னேன். ஏன் உங்கள எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களே அதுக்கு உண்டான பதிலையும் சொல்லிட்டீங்க. நான் வந்து இப்போ எனக்கு வந்து 60 வயசு ஆகுது. என்னோட கரியர நான் 25 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணேன். இத்தன வருஷமா 35 வருடங்களா, நான் பார்த்ததுல என்னுடைய கேஸஸ்ல என்னென்ன நானு எக்ஸ்ட்ரார்டினரி கேஸஸ் பார்த்தேன். நான் அத எப்படி ட்ரீட் பண்ணேங்கிறத சொல்லும்போது, என்னுடைய 35 வருட அனுபவத்த அவ அந்த 2 நாள் கான்ஃபரன்ஸ்ல கத்துக்குவா. என்ன மாரி எத்தன பேர் அங்க பேச வரப்போறாங்க? அது முக்கியமா? முக்கியம் இல்லையா? அது கேள்வி என்கிட்ட வச்சாரு. இப்ப நீங்க பதில் சொல்லுங்க அப்டின்னாரு. ஆமா. அப்போ அதே கேள்வி தான் உங்ககிட்ட கேட்கிறேன். பெரியவங்க சொல்றத கேட்கலாமா? வேணாமா? இல்ல, இல்ல கேட்கணும். கேட்கணும். கேட்டுதான் ஆகணும். கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும்போது, அது பயமா தான் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துல வெளிய மாட்டிப்பாங்க அப்படிங்கிறனால தான் நெறைய தடைகள் போடப்படுது. இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த வயசுல ஸ்கூலுக்கு அனுப்பணும். இவ்வளோ தூரத்துல தான் பண்ணணும். இவ்வளோ தான் லிமிட் குடுக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாமே வந்துட்டு இதெல்லாம் நான் சொல்லும்போது, இத இத நான் ஒரு கேஸ்ல நான் சொல்லியிருந்தேன். ம். அப்போ ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட டிபேட்டுக்கு வந்துச்சு. வந்துட்டு, "ஆ ஆன்டி, நீங்க பேசுறது தப்பு ஆன்டி. நீங்க பொண்ணு தானே! நம்ம ஏன் ஃப்ரீடமா இருக்கக்கூடாது? நம்ம ஏன் லேட் நைட் வெளிய போக்கூடாது? ஆ நமக்கு ஏன் செக்யூரிட்டி இல்ல? போலீஸ் என்ன பண்றாங்க?" ஒருத்தருக்கும் ஒரு போலீஸாம்மா வைக்க முடியும்? முடியாது. ஸோ நாம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டியா இருக்கிறோமோ, அவ்வளவு நல்லது. நம்மளுடைய பாதுகாப்ப நாம பார்த்துக்கணும். நம்மள இன்னொருத்தர் பாதுகாப்பாருங்கிறது வந்து அடுத்த விஷயம். முதல்ல நாம எப்படி நம்மள பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இல்ல ஆன்டி என்னால அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது ஆன்டி. போலீஸ்க்கு எதுக்கு இருக்கிறாங்க? எதுக்கு கவர்ன்மென்ட் இருக்குது? கேர்ல்ஸ்க்கு வந்து ஃப்ரீடம் இல்லையா? அப்படின்னு. இந்த ஃப்ரீடம்னா இவங்க எத ஃப்ரீடம்னு நெனச்சுக்கிறாங்கன்றது எனக்கு புரியல. லேட் நைட் போறது தான் ஃப்ரீடமா? அப்படிங்கிறது எனக்கு புரியல. அப்போ நான் சொன்னேன், "அ கண்ணு நான் வந்து ஊர்லேருந்து வர்றேன். செங்கல்பட்டுலேருந்து ஐ கேன் டேக் ஜிஎஸ்டி ரோட். ஜிஎஸ்டி ரோட்ல நெறைய வண்டி போகும். டிராஃபிக் இருக்கும். பட் விச் இஸ் வெரி சேஃப். என்ன டைம் எடுக்கும். நம்ம அ வாசம் டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா 1 ஹவர், 2 ஹவர் கூட ஆகும். ஸோ தெர் இஸ் அனதர் ரூட். செங்கல்பட்டு பிரிட்ஜுக்கு அடியில போனீங்கன்னா, யூ கேன் டேக் ஒன் ரூட் தட் இஸ் வயா காயாறு. அப்புறம் இன்னொன்னு வந்து ஒரு காட்டு வழி ரோட்லயும் ஒண்ணு வரும். டூ ரீச் தாம்பரம் அப்படின்னு நம்ம இங்க மேடவாக்கம் அப்படிலாம் வரலாம். அப் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இந்த ரூட்ட வந்து காட்டு ரோட்ல வந்தேன்னா, பஞ்சர் ஆச்சுன்னா, எனிதிங் மே ஹேப்பன். நடக்காமலும் இருக்கலாம், நடக்கவும் செய்யலாம். ஆச்சுன்னா, அங்க எனக்கு யாரையாவது வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா, அது வந்து ஒரு போலீஸோட மிஸ்டேக்கா? கிடையாது. இட் இஸ் அவர் மிஸ்டேக்.